வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் பகுதியில் போட்டியிடும் பல்வேறு கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிடும் பட்சத்தில் யார் வெற்றி பெறுவார் என்பதை பற்றி அங்குள்ள பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். வணக்கம்மா. வணக்கங்க. இங்க அண்ணா நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஐடிஎம்கே, டிஎம்கே, அப்புறம் தவேகா, நாம் தமிழர் மற்ற சுயேட்சைகள் போட்டி போடுறாங்க. இதில் யார் வெற்றி பெறுவார் என்று உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கம்மா. ஏடிஎம்கே வின் பண்ணுவாங்கங்க. ஆ, ஏடிஎம்கே வருவாங்க. ஆ. அவங்க வந்து ரெட்டல தாங்க இங்க வின் பண்ணுவாங்க. யார் நிற்கிறாங்க அவங்களுக்கு அதிகமா ரெட்டலில்? ரெட்டல வந்து எஸ் கோகுலேந்திர அக்கா நிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அடிப்படையில் 100% அவங்க வெற்றி பெறுவாங்க சொல்றீங்க நீங்க? ஏங்க அவங்க வந்து நல்லா இந்த இடத்துல மக்களோட மக்களா அவங்க இணைஞ்சு இருந்திருக்காங்க. ம், அது மாத்திரம் கிடையாது. இங்க மார்க்கெட் அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ம், கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. ம், அது மாத்திரம் கிடையாது. இந்த மழை வெள்ள நேரத்துலலாம் எங்க கூட அவங்க வந்து நின்று இருக்காங்க. ம். எங்களுக்கு சமைக்காத டைம்ல கூட எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு பால், பிஸ்கெட், பிரெட் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க. அவங்கள மாதிரி ஒரு வேட்பாளர் எங்களுக்கு திரும்பி திரும்பி வரத்துக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க நிச்சயமா இந்த முறை அவங்க வெற்றி பெறுவாங்கன்றதை நாங்கள் உறுதியளிக்கிறோங்க. இந்தியாவில் பட்டா கிடைக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை பத்தி என்ன சொல்றீங்க நீங்க? நிச்சயமாங்க. நாங்கள் வந்து பட்டா கேட்க நாங்கள் வந்து எல்லாம் எங்கள் அம்மாக்கே வந்து இப்போ 80 வயசு அந்த மாதிரி இருக்காங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பட்டா இல்லாத தான் நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த இந்த பரமேஸ்வரன் நகரில். ஆனால் எங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறேன்னு எங்களை ஏமாத்திட்டு இந்த முறை வந்து பொய்யான திரும்பி ஒரு முறை வாக்குறுதி கொடுக்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் பட்டா கொடுப்போம், கண்டிப்பா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா என்ன பண்ணாங்க, அக்கா அக்கா கண்டிப்பா அவங்க அக்கா வந்தாங்கன்னா எங்களுக்கு இந்த முறை எங்களுக்கு கையில பட்டா வாங்கி கொடுத்துருவாங்க. இது எந்த ஏரியா இது? இது வந்து பரமேஸ்வரன் நகருங்க. ஆ, டிபி சத்திரம் பரமேஸ்வரன் நகர். சரிங்க. இப்போ 5 ஆண்டு காலமாக இங்க திமுக எம்எல்ஏ இருந்தாரு. அவர் செயல்பாட்டை பத்தி சொல்லுங்களேன். அவர்லாம் எங்களுக்கு எதுவுமே யாருமே ஒன்றும் பண்ணது கிடையாதுங்க. அவர் வந்து அவரு நாங்கள் பார்த்தது கூட கிடையாதுங்க அவரை. அவர் வந்து எங்களுக்காக எதுவுமே செஞ்சது கிடையாது. மக்களுக்கு எந்த இதுவும் இது பண்ணுறது கிடையாது. அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் அவங்க அப்படி அனுசரிச்சுக்குவாங்க. எங்கள் அக்கா கோகுலேந்திரா அக்கா அவங்க வந்து அப்படி அந்த மாதிரி பட்டவங்க ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்களுக்கும் என்ன தேவை, இந்த கட்சி, இந்த ஜாதி அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி தான் அவங்க பாசத்தை காட்டி, அன்பை காட்டி அவங்களுக்கு இப்போ பாருங்க, இந்த கேவின் பொருளாம் வந்தாங்க. அவங்கள அப்படியே எல்லா மகளிரும் எல்லா லேடிஸும் அப்படியே அணைக்கிறாங்க. எல்லா பொதுமக்களும் அவங்கள வாக்கா 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 அப்படின்னு அவங்கள வரவேற்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா சகஜமா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கஷ்டம்னு போய் நின்னா நமக்கு நின்று என்ன குறை, என்ன என்ன விஷயம்னு சொல்லி நம்மளை கேட்டு அதுக்கான தீர்வை கொடுப்பாங்க. இப்போ கூட நிறைய பேருக்கு 6வது மாடி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுங்களுக்கு, ஹவுசிங் போர்டில். அதெல்லாம் கேட்டு இப்போ அவங்க பேசுறாங்க. எதுக்கு எதுக்கு இவ்வளோ இவ்வளோ லாங் 6ல் கொடுத்தீங்க, இவங்களாம் ஹவுசிங் போர்டில் இருந்தவங்க தானே,